எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைய நன்னாளில் குருவருள் ஆன்மீக மையத்தில் இருக்கும் திரு சகோதரர் ஹீலர் அருள் அவர்களுக்கும் சுமதி மேடத்தால் அறிமுகமான அமுதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஜெயசுதா அவர்களுக்கும் இந்த இணைய வழியில் இணைந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். சைவ உலகில் முருக பக்தரால் போற்றப்படுகின்ற நாளாக இந்த 5 நாட்களை நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நிலையில் நாளைய நாள் அனைவராலும் போற்றப்படுகின்ற முருக பெருமானுடைய சூர சம்ஹாரம் நடக்கக்கூடிய நாள் ஆக அது விளங்குகிறது. அந்த நாளினை ஒட்டி முருகனை பற்றி சிந்திக்கலாம் என்ற ஒரு நோக்கில் இந்த தலைப்பு நான் திரு அமுதா அவர்களுக்கு கொடுத்தேன். எங்களுடைய கொங்கு நாட்டினுடைய பகுதியில் இருக்கின்ற கோவைக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது மருதமலை. திரைப்படத்தில் மருதமலை மாமணியே என்கின்ற ஒரு பாடலை அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த பேரூர் தலத்துக்கும் அந்த மருதமலைக்கும் மருதமலையில் எழுந்தருள் இருக்கின்ற முருக பெருமானுக்கும் என்ன தொடர்பு? அந்த மருதமலையில் இருக்கின்ற முருக பெருமானுக்கு குறிப்பிட்ட வகையில் மிக சிறப்பாக எவ்வாறு வழிபாடு செய்யப்படுகிறது என்பதனை நம்மளுடைய பேரூர் புராணம் தலபுராணம் பாடிய கச்சியப்ப முனிவர் அவர்கள் விரிவாக எடுத்து காட்டியுள்ளார்கள். மருத வரை படலம், வரைனா மலை என்று அர்த்தம், மருதமலை பற்றிய செய்தி. அதனால் மருத வரை படலம் என்று ஒரு படலத்தை நமக்கு தந்துள்ளார்கள். அந்த பேரூர் புராணம் 36 படலங்களை தருவதாக உள்ளது. சைவ சித்தாந்த சாத்திரங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள் என்று படிப்போம். அந்த வகையில் பேரூர் புராணம் 36 படலங்களாக, அதாவது சாப்டராக, இயலாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 14வது படலமாக மருதவரை படலம் அமைந்திருக்கின்றது. இந்த படலத்துக்குள் செல்வதற்கு முன்னாடி பேரூர் என்கின்ற ஒரு தலத்திற்கு அடியார் பெருமக்கள் வந்தால் கட்டாயமாக 2 இடங்களுக்கு செல்லுவார்கள். ஒன்று திருமுருகன் பூண்டி, வெள்ளியங்கிரி என்று சொல்லப்படுகின்றது, தென் கைலை என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு கட்டாயம் செல்லுவார்கள். திருமுருகன் பூண்டி சென்று மீண்டும் பேரூர் வந்து பேரூரிலிருந்து மருதமலைக்கு செல்லுவார்கள். இந்த 3ம் இறைவனோடு தொடர்புடையது, வரலாற்றோடு தொடர்புடைய இடமாக இது அமைகின்றது. கொங்கு நாட்டில் இன்று நாம் நேஷனல் ஹைவேஸ் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, பெருவழிச்சாலை. அது கொங்கு நாட்டில் பேரூர் ஒரு மையமாக இருந்திருக்கின்றது, ஒரு பெருவழிச்சாலையாக. இன்று மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகின்ற கோவை நகரம் என்பது அந்த காலகட்டத்தில் ஒரு காடு சூழ்ந்த பகுதியாக, வனப்பகுதியாக இருந்தது. பேரூர் என்பது பெருவழிச்சாலையாக வியாபார நோக்கத்திற்காக, வாணிகத்திற்காக வியாபாரிகளும் மற்றவர்களும் செல்லுகின்ற ஒரு இடமாக அது அமைந்திருக்கிறது. ஆதலால் தான் இங்கு பல தொன்மங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது ரோமானியர்கள் இதன் வழியாக வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். பல நமக்கு ரோமானிய நாணயங்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி வியாபாரிகள் வந்து தங்குவதற்கு குதிரைகள் கட்டுகின்ற இடம், யானைகள் கட்டி நிறுத்துகின்ற இடம், இதுக்கெல்லாம் தாவளம் என்று பெயர். அது நிறைய இடங்கள், இங்கு வேளாந்தவளம் என்றெல்லாம் அந்த பெயரில் இன்றும் அந்த இடங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. பெயர் இன்று வழக்கத்தில் இருக்கின்றது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது பேரூர் என்கின்ற தலம்
அதாவது 4 நாடுகளுக்கும் செல்வது. 4 நாடு என்று சொல்லும் பொழுது பேரூர் மையமாக இருந்து, பேரூரில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சில ஊர்களின் வழியாக நாம் பாண்டி நாட்டிற்கு செல்லலாம். பேரூரில் மையமாக இருந்து கொண்டு இன்னொரு ஒரு ஊரின் வழியாக சில ஊர்களை கடந்து நாம் சோழ நாட்டிற்கு செல்லலாம். அது மட்டும் அல்லாமல் பேரூரை மையமாக கொண்டு சேர நாட்டுக்கும் செல்லலாம். சேர நாடு என்பது ராஜகேசரி பெருவழி என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். முழுமையாக அந்த வழி இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை என்றாலும் சில இடங்களுக்கு செல்லுவதற்கு பாதை இருக்கின்றது. அதே மாதிரி கர்நாடகா பகுதிக்கும் பேரூரில் இருந்து செல்லுகின்ற பகுதி இருக்கின்றது. அப்போ 4 பகுதிகளுக்கும் பேரூர் ஒரு மையமாக இருக்கின்றது. அப்ப இந்த பேரூரில் கச்சியப்ப முனிவர் என்பவர் இங்கு இருந்தார். அவர் இந்த தலங்களை பற்றி, இந்த தலத்தினுடைய சிறப்பு ஆகியவற்றை பற்றி மிக விரிவாக நமக்கு 36 படலங்கள்ல பாடியிருக்கின்றார். இந்த படலங்கள்ல பார்க்கும் பொழுது வரலாற்று செய்திகள் இருக்கின்றது, புராண செய்திகள் இருக்கின்றது. இந்த பேரூர் பட்டி பெருமானுடைய சிறப்பு உடையதாக அமைகிறது. பேரூர் என்பது பெருமை உடைய ஊர், பெரிய ஊர் என்பதை விட பெருமை உடைய ஊர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது காஞ்சியாறு மிக சிறப்புடைய ஒன்றாக கருதப்படுகிறது. நொய்யல் என்று கேள்விப்பட்டிருப்போம். காஞ்சிமா நதி என்று இந்த ஊரில் பாய்கின்ற நதிக்கு, அதாவது வெள்ளிங்கிரி மலையிலிருந்து அது வருகின்றது. இதுக்கு சங்க இலக்கியத்தை சார்ந்த பரணன் பதிற்று பத்து என்கின்ற ஒரு இலக்கியம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சேர மன்னர்களுடைய வரலாற்றை சொல்லுவது. அதுல பரணர் என்கின்ற ஒரு புலவர் காஞ்சி ஆற்றங்கரையில் நிறைய மணல்கள் இருக்கும். அப்ப அந்த அரசனை, சேரன் செங்குட்டுவனை அரசனை வாழ்த்தும் பொழுது அந்த புலவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், காஞ்சி ஆற்றங்கரையில் இருக்கின்ற மணலிலும் நீ பல்லாண்டு வாழ வேண்டும். அந்த எண்ணிக்கை எண்ண முடியாது, மணலுடைய எண்ணிக்கை எண்ண முடியாது. நீ வாழும் பொழுது அந்த ஆண்டை காட்டு, அந்த மணலை காட்டிலும் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக அமைகின்றது. அப்ப சங்க காலத்திலேயே இந்த பேரூரில் இருக்கின்ற காஞ்சிமா நதி அங்கு போற்றப்படுகிறது. இது ஒரு செய்தியாக இருக்கின்றது. இங்கே எல்லா இடங்களிலும் ஆண்டுதோறும் பார்க்கும் பொழுது நடராஜ பெருமானுக்கு 6 அபிடேகங்கள் உண்டு, 6 அபிஷேகங்கள் செய்கின்ற முறை உண்டு. ஆனால் பேரூரை பொறுத்தவரை 10 அபிடேகங்கள் செய்கின்ற சிறப்பு இந்த தலத்துக்கு மட்டும் இருக்கின்றது. இங்கே பட்டி என்று சொல்லக்கூடிய, அதாவது பட்டி என்றால் பசு, பசு வழிபாடு செய்தது. திருமால் வழிபாடு செய்திருக்கின்றார், பிரம்மா வழிபாடு செய்திருக்கின்றார்கள், கரிகால் சோழன் இங்கு வந்திருக்கின்றார். இது போல பல சிறப்புகளை உடையதாக இந்த பகுதி அமைகின்றது. இந்த தலத்துக்கே உரிய 2 மரங்கள் இருக்கின்றது. இந்த தலத்தில் பொன்னும் பொருளும் வேண்டுபவர்கள் இங்கு வந்தாலும் இறைவன் வேறு ஒரு இடத்திற்கு சென்று பொன்னும் பொருளும் பெற்றுக் கொள்ளலாம் என்று கைகாட்டுவார். அதாவது அவனாசிக்கு செல்ல வேண்டும். இது சுந்தரருக்கு நடந்தது. அப்ப இந்த ஊருக்கே அதற்குரிய அடையாளம் என்ன என்று சொன்னால், இந்த ஊர் முத்திக்கு உரிய தலம். இங்கு பிறப்பு கிடையாது. அதனை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு இந்த பேரூர் புராணம் 2 மரங்களை சுட்டுகின்றது. இன்றும் அந்த மரங்கள் இருக்கின்றன. கோயிலுக்கு முன்பாக பிறவா புலி, அந்த விதையை எந்த இடத்துல நீங்க கொண்டு போய் போட்டாலும் முளைக்கவே முளைக்காது. அதே மாதிரி இந்த ஊர்ல இறந்தவங்களுக்கு மீண்டும் பிறப்பில்லை என்பது ஒரு ஐதீக மரபாக கருதப்படுகிறது. அதே போல வடகைலாயம் என்கின்ற ஒரு இடத்தில், பேரூரில் பிரம்மனால் வழிபட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் இரவா பனை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பனை மரம் இருக்கு. அதாவது பல 1000 ஆண்டுகளாக அந்த மரம் பட்டு போகாமல் அந்த மரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்ற சான்றும் நமக்கு காட்டப்படுகிறது. அதே மாதிரி இன்றும் அங்கு அந்த மரங்கள் இருக்கின்றது. இந்த செய்தியை பார்த்து கொண்டு இந்த தலத்தில் வழிபாடு செய்த பின்பு கட்டாயமாக இந்த தலத்தில் நீராடுவார்கள். நீராடிய பின்பு நான் முன்பே சொன்னது போல வெள்ளிங்கிரி மலை, திருமுருகன் பூண்டி என்பது போல இந்த இடத்துல பூண்டின் பேரு, வெள்ளிங்கிரி மலைக்கு பூண்டி என்பது பெயர். அந்த பூண்டிக்கும் சென்று இறைவனை வழிபாடு செய்வார்கள். மருதமலைக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். இந்த மருதமலைக்கு சென்று வழிபாடு செய்வதில் நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகச் சிறப்பான ஒரு வழிபாடு. எதற்காக இந்த வழிபாடு என்று சொல்லும் பொழுது, சூர சம்மாரம் எதற்காக நடைபெறும் என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. அங்கு அசுரர்கள் தேவர்களை எல்லாம் சிறை வைக்க இந்திரனுக்கு பதவி போகிறது. அவனுடைய மகன் ஜெயந்தனை சிறையில் வைக்கின்றார்கள். படாத துன்பங்கள். இப்போ அவர்களை அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் அவதாரம் செய்கின்றார்.
அந்த கதையில் இருந்து இங்க ஆரம்பமாகிறது. இந்த பேரூர் புராணத்துல மருதமலை சுட்டப்படுகிறது. அப்போ துன்பப்படுகின்ற இவர்கள் அனைவரும், தேவர்கள் அத்துணை பேரும் இதற்கு வேறு வழியே இல்லையா என்று அவர்கள் வணங்கி கொண்டு பேரூர் தலத்துக்கு வருகின்றார்கள். பேரூர் தலத்தில் இறைவனை வணங்கி பக்கத்தில் இருக்கின்ற மருதமலைக்கு செல்லுகின்றார்கள். இந்த மருதமலைக்கு அவர்கள் செல்லுவதற்கு அங்கு இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்காக அங்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்போ பேரூரை வழிபாடு செய்தார்கள். அங்கு அவர்கள் தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் அனைவரும் அங்கு செல்லும் பொழுது இவர்களுக்கு வழிகாட்டுபவராக தன்னுடைய கையில் மகதி என்கின்ற யாழை வைத்துக் கொண்டிருக்கின்ற நாரதர் அங்கு வருகின்றார். அந்த நாரதர் முருகப்பெருமானை நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும், எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகளை சொல்லுகின்றார்கள். அந்த வழிமுறைகள் இன்றைய காலகட்டத்திலும் அந்த வழிபாடு நடந்து கொண்டு வருகிறது. அது எந்த காலகட்டத்தில் அந்த வழிபாடு நடைபெறும் என்று சொல்லும் பொழுது, ஒன்று இளவேனில் காலம், அடுத்தது முதுவேனில், பின்பனி காலம், மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி. இந்த காலகட்டங்களில் 2 மாதங்கள் ஒரு காலம், பின்பனி காலம், முன்பனி காலம், இந்த மாதிரி வரும் பொழுது அப்போ இந்த 3 மாதங்கள்ல ஏதாவது 2 முறை இல்லாட்டி 3 பருவங்களிலுமே நாம் வழிபாடு செய்யலாம் என்பது இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டு வருகிறது. அந்த காலகட்டங்களில் ஆணி, ஆடி அந்த மாதிரி வழிபாடு செய்கின்ற முறை இருக்கு. அதாவது எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்றால், இந்த நூலில் பேரூர் புராணத்தில் கச்சியப்ப முனிவரால் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இன்றும் அங்கு 3 முறையும் வழிபாடு செய்கின்ற மரபு, ஆண்டுக்கு 3 முறை செய்கின்ற மரபு இருக்கு. அந்த மரபு எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் என்னுடைய இன்றைய பேச்சினுடைய பொருண்மையாக அமைகின்றது. இந்த வழிபாட்டினுடைய முறையினை நமக்கு சொல்லக்கூடியவர் யார் என்றால், நமக்கு நூல் வழியாக சொல்லுபவர் கச்சியப்ப முனிவர். கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் வேறு, பேரூர் புராணம் பாடிய கச்சியப்ப முனிவர் வேறு. அப்போ அந்த கச்சியப்ப முனிவர் இந்த மாதிரி ஒரு அமைப்பை அமைத்துக் கொள்கின்றார். இந்த செய்தி இங்கு நடந்தது. நாரத முனிவர் திருமால் போன்ற முதலான அனைத்து கடவுளருக்கும் தேவர்களுக்கும் இவ்வாறு அங்கு முருகனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னாடி மருதமலையினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில தலங்களுக்கு என்றே சிறப்பு இருக்கு. அதாவது இந்த தலத்தில் நினைத்தால் முக்தி, இந்த தலத்தில் பிறந்தால் முக்தி, இந்த தலத்தில் இறந்தால் முக்தி என்று சொல்வது போல மருதமலையை நினைத்தாலே துன்பம் இல்லை என்பதை சொல்லக்கூடியதாக நமக்கு பேரூர் புராணம் பாடிய ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார்கள். என்னென்ன ஏறக்குறைய ஒரு 16 விதமான சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது யாரெல்லாம் மகிழ்ச்சி, இந்த மருதமலையை யார் எண்ணுகின்றார்களோ எண்ணினாலே அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது. போர் செய்யக்கூடிய வீரர்களுக்கு தோளுக்கு வலிமை தரக்கூடியதாக இந்த மருதமலை அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் வேதத்தின் மிகச் சிறந்ததாக உயர்ந்த பொருளாக கருதப்படக்கூடிய உபநிடதம், அந்த உபநிடதத்துக்கு எத்தகைய சிறப்பு இருக்கிறதோ அது போல சிறப்பினை உடையதாக இந்த மருதமலை அமைகின்றது என்பதை சொல்லுகின்றார். எல்லா வளமும் கொண்டதாக, எல்லா வளத்திலும் பெருமை உடையதாக இந்த மருதமலை இருக்கின்றது என்பதை நமக்கு காட்டுகின்றார். மன்மதனுக்கு அழகு தரக்கூடியதாக மருதமலை விளங்குகிறது. நம்மளுடைய முப்பெரும் தெய்வியர்களாக விளங்கக்கூடிய கலைமகளுக்கு கல்வி தரக்கூடியது மருதமலை, திருமகளுக்கு செல்வத்தை தரக்கூடியது மருதமலை, பார்வதி தேவிக்கு உமை அம்மைக்கு ஆற்றலை தரக்கூடியதாக மருதமலை அமைகிறது என்பதை நமக்கு காட்டுகின்றார். இறைவனே விரும்பி இங்கு வந்து இருக்கின்றான் என்ற செய்தியும் நமக்கு காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் திருமால் வழிபாடு செய்த இடம் பிரம்மன் நாணம் அடைகின்றானாம். என்ன என்று சொன்னால், நாம் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றோம், ஆனால் மருதமலையை போல நம்மால் ஒன்றையும் படைக்க முடியவில்லையே என்று நாணம் வெட்கப்படுகின்றானாம். முருகனினுடைய வடிவம் தான் மருதமலை. அப்போ
எப்படி இப்ப திருவண்ணாமலை எல்லாரும் சென்று வழிபாடு செய்கின்றார்களோ, முருகப்பெருமானுடைய வடிவமாக இந்த மருதமலை அமைகின்றது. இங்கு இருக்கின்ற இறைவனுக்கு முருகன் என்பது பொது பெயராக இருந்தாலும் மருதாச்சலமூர்த்தி, மருதம் அசலம், மலையில் மருத மரங்கள் நிறைந்து இருக்கின்றது. அதனாலதான் இதுக்கு பேரே மருதமலை. தில்லை எப்படி தில்லை மரங்கள் நிறைந்ததாக சிதம்பரத்தை சொல்லுகின்றோமோ, அதே மாதிரி மருத மரங்கள் இங்கு நிறைந்து இருக்கின்றன. சுனையும் மருத மரத்தினுடைய கீழே இருந்துதான் அந்த வேரில் இருந்து சுனை வருகிறது. அப்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மருதமலை முருகப்பெருமானுடைய வடிவமாக அமைகின்றது. எல்லா சிறப்புகளையும் கொண்டதாக இருக்கிறது. ஒரு தவறு, ஒரு தீமை செய்து விட்டாலும் அதற்கு ஒரு வடிகாலாக இந்த மருதமலையை அவன் எண்ணினால் அவனுக்கு அதெல்லாம் துன்பமெல்லாம், தனக்கு வருகின்ற துன்பமெல்லாம் துகளாகி பொடி பொடியாகி விடும் என்பதெல்லாம் நமக்கு காட்டுகின்றார்கள். இந்த வளத்தை சொல்லும் பொழுது மிக ஆச்சரியம் ஒன்றாக இருக்கிறது. இன்று நாம் பேசுகின்ற என்வைரன்மெண்ட் சயின்ஸ் என்பதுக்கு மேல இன்னொன்று சயின்ஸ், எக்காலஜி, அதாவது சூழலியல். சுற்றுப்புற சூழல் வேற, சூழலியல் வேற. இப்ப எக்காலஜி என்பது எவ்வாறெல்லாம் ஆசிரியர் நமக்கு காட்டி செல்லுகின்றார். ஒரு புராண நூலாக இருந்தாலும், ஒரு சமய நூலாக இருந்தாலும், அங்கு இருக்கின்ற பயோடைவர்சிட்டி, அதாவது உயிரின பன்மயங்கள், அதாவது பன்மயங்களாக பன்முகங்களாக இருக்கக்கூடிய உயிரின சூழல், மக்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள் என்பதை விட காட்டில் வாழுகின்ற உயிரினங்களும், அதாவது 2 வகை, அதாவது விலங்குகள் போன்ற உயிரினங்களும் செடி கொடி தாவரங்களும் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் ஆசிரியர் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். இன்றும் அது போல நாம் நிறைய உள்ளுக்குள்ள அந்த காடுகளுக்குள் மலைக்குள் போக போக எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை கச்சியப்ப முனிவர் தான் கண்டது நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து, இன்று ஆய்வுலகில் கள ஆய்வு செய்கின்றார்கள் அல்லவா, அது போல இவர் ஒரு இடத்தில் அமர்ந்து பாடியிருப்பார் என்பது இல்லை. வெள்ளிங்கிரியினுடைய வரலாறு பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு இன்றும் பல ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் அங்கெல்லாம் எவ்வாறு மரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, கேள்விப்படாத மரங்கள், அந்த மரங்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கின்றன என்பது ஆச்சரியத்தை வெயிப்பூட்டுவதாக இருக்கின்றது. இன்றும் அங்கு இருக்கின்றது. அதே மாதிரி மருதமலையில் இருக்கின்ற பன்முகமாக, அதாவது எக்காலஜி, சூழலியலில் இன்று எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது எப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றது என்பதனை ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். இந்த இயற்கை சூழலை பார்த்த பின்பு நாம் வழிபாட்டுக்குள் செல்லலாம். ஏன்னா மருதமலை என்பது எத்தகைய வளம் உடையதாக இருந்திருக்கிறது. அப்படியே பச்சை பசேல் என்று மரகத போர்வை உடையதாக அது அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அங்க இருக்கின்ற மரங்கள் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அவ்வளவு வகையான மரங்கள், கோங்கு மரம், வேங்கை மரம், புறா மரம், பன்னீர் மரம் என்று பல்வேறு விதமான மரங்கள். இன்றெல்லாம் பலருக்கும் அந்த மரங்களுடைய பெயர் தெரியாது. இதெல்லாம் ஒரு பகுதியில இருக்கிறது. இன்னொரு பகுதியில பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மலர் கொண்ட நந்தவனங்கள் ஒரு பகுதியில இருக்கின்றது. இன்னொரு பகுதியில் அங்கு வாழக்கூடிய மக்கள், மலைவாழ் மக்கள் இப்படியெல்லாம் அந்த இயற்கையோடு இணைந்து அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சான்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கு எருமை மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. ஏன் அந்த பெயர் அவ்வாறு வந்தது என்று சொன்னால், எருமை எவ்வாறு கனைக்குமோ, எவ்வாறு கத்துமோ, அது போல அந்த மரங்கள் கத்துமா. எருமை கத்துகிறதே என்று சொல்லி அங்கு இருக்கின்ற வேங்கை புலி அங்கு வருமா. அங்கு வந்தால் எப்படி பக்கத்தில் இருக்கின்ற பெண்கள் தங்கள் மீது பாய்ந்து விடுமோ என்று எண்ணி அந்த வேங்கை புலி தன் மீது பாயாது இருப்பதற்காக சில மந்திரங்களை சொல்லி அந்த வேங்கை புலியினுடைய வாயினை கட்டக்கூடியதாக செய்தியை பதிவு செய்கின்றார். அதே மாதிரிதான் இன்றும் நம்ம அவ்வளவு எளிமையாக பாம்பு பக்கத்துல போக முடியாது. அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையாக அவர்கள் செல்கின்றார்கள். யானை நடமாட்டம் நம்ம பக்கத்துல வந்தாதான் தெரியும். ஆனா அவர்கள் அந்த இடத்துல சென்றாலே யானை சென்றிருக்கிறது, யானை வருகிறது என்பது அந்த முகர்ந்து பார்க்கக்கூடிய அந்த சக்தியை வைத்துக் கொண்டே அவர்கள் சொல்லுகின்றார்கள். அத்தகைய செய்திகளை எல்லாம் இவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எருமை மரம் எருமை போல கத்துவது. அடுத்தது இன்னொன்று, நாய்க்குட்டி எவ்வாறு கத்துமோ அது போல ஒரு மரத்தை சொல்லுகின்றார். மேலே இருந்து காய்கள் கீழே விழுகின்றது, அந்த மரத்தில் கீழே விழும் பொழுது நாய்க்குட்டி கத்துவது போல இருக்கிறது என்பதை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால்
அங்கு 2 ஆற்றங்கரை ஓரமாக அட்டை பூச்சிகள் நிறைய இருக்கு. அட்டைனா என்ன என்பது நமக்கு தெரியும். அந்த அட்டை பூச்சி நம்மளை பிடிச்சதுன்னா ரத்தத்தை உறிஞ்சிதான் விடும். அதனாலதான் அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்பொழுது பக்கத்துல கையில நெருப்பு வைத்துக் கொள்வார்கள். தீக்குச்சி இந்த மாதிரி அது வச்சு அந்த நெருப்புக்கு தான் அது சுருளும். அந்த மாதிரி அங்கு நடந்து செல்லுகின்ற அந்த யானை, அந்த கரையோரத்தில் நடந்து செல்லுகின்ற அந்த யானைகள் என்ன நடந்து போகும்பொழுது அங்க பக்கத்தில் இருக்கின்ற அட்டை பூச்சிகள் எல்லாம் அந்த யானையினுடைய கால்ல அப்படியே கடிக்க அந்த யானையினுடைய கால்களில் இருந்து ரத்தம் எல்லாம் சிந்துகிறது. உடனே என்ன செய்கிறது என்று சொன்னால் மாற்று ஏற்பாடு என்ன, உடனே ஓடி போய் அங்க யானை என்ன செய்யணும், தன் அருகில் இருக்கின்ற அங்க பக்கத்தில் இருக்கின்ற கம்பளி பிசின் இன்றெல்லாம் மலைப்பகுதியில் இதெல்லாம் இந்த பகுதியில கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எப்படி இந்த குழந்தைகளுக்கு வேங்கப்பால் வைக்கின்றார்களோ அதே மாதிரி கம்பளி பிசின் என்ற தொட்டியில மலைவாழ் மக்கள் மருதமலையாக இருந்தாலும் சரி, வெள்ளிங்கிரியாக இருந்தாலும் இதெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய பொருள். அப்போ இந்த யானை என்ன செய்தான், தன்னுடைய காலில் ரத்தம் வருகிறது என்று அந்த வலி தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்கின்ற கம்பளி பிசின் என்ற மரத்துல போய் அந்த இலையை பறித்து சாப்பிடுகிறது என்பது நமக்கு காட்டுகின்றார்கள். இன்று ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த எக்காலஜி என்கின்ற ஒரு துறையில் ஆய்வு செய்யும் பொழுது இதனையெல்லாம் அவர்கள் காட்டி செல்லுகின்றார்கள். அந்த ஒரு காடு வனம் என்பது பல உயிர்கள் தங்குவதற்கு, உயிர் வாழ்வதற்கும் அது எவ்வாறு உதவி செய்வதாக இருக்கிறது. நாம் எப்படி ஒரு பகுதியில் அழித்து கொண்டு வந்தாலும் அந்த உயிரினங்கள் அங்கு வாழ்வதற்கு உரியதாக அந்த சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு வாழ்ந்து வருகிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற செய்தியை அவர் பதிவு செய்திருக்கின்றார் பேரூர் புராணத்தில். நம்ம வீட்டிலேயே நம்ம பார்ப்போம், வீட்டுல ஏதாச்சும் பக்கத்துல ஏதாச்சும் இந்த பூனை இருந்ததுன்னா ஏதாச்சும் தேவையில்லாது கடிச்சிருக்கும். அந்த கடிச்சதுன்னா உடனே ஓடும், ஓடி போய் ஏதாவது 2-3 புல்லுகளை கடிச்சு சாப்பிடும். கடிச்சதும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சாப்பிட்டதெல்லாம் வெளியில வந்துடும். அது போல அதுக்கு தெரியும் இது தன் உடம்புக்குள்ள என்ன போயிருக்கு, அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்தால் எது வெளியில வரும் என்பது தெரிந்து உடனே போய் புல்ல போய் சாப்பிட்டுட்டு அது நிறைய வெளியில கொண்டுட்டு வரும். இந்த மாதிரி எல்லாம் அது யாரும் கற்றுத்தரவில்லை. அந்த மாதிரி சூழல்கள்ல வாழக்கூடியதாக இந்த மருதமலை இருக்கின்ற மரங்களாக இருந்தாலும் சரி, மரங்கள்ல இருக்கின்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, வண்டுகளாக இருந்தாலும் சரி, அந்த காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, அத்தகைய சிறப்பான பதிவுகளை எல்லாம் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். இன்றும் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மரத்துல காய்கள் நிறைய இருக்கு, வழி செல்லக்கூடியவங்க அந்த மரத்துல இருக்கின்ற கனிகளை பறிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அப்போ அந்த மரத்தை தொட்டு அந்த காய்கள் மீது கை வைத்தால் போதும், உடனே அந்த மரத்தில் இருக்கின்ற விலாறுன்னா மிகப்பெரிய ஒரு குச்சியாக நீண்டுட்டு இருக்கும், அது பறிக்கக்கூடியவங்களை அடிக்குமா. அந்த மரங்களும் இருக்கு. இதெல்லாம் மலைக்குள்ள போகும் பொழுது மலைவாழ் மக்களோடு நாம் கலந்து அவர்களோடு பேசும் பொழுதெல்லாம் இது போல ஆச்சரியத்துக்குரிய மரங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். ஜோதி மரம் என்று ஒரு மரம் இருக்கு, நிழலே தராத மரங்கள், அது என்றும் ஒளி வீசுகின்ற மரங்களாக இருக்கு. இன்றும் இதெல்லாம் இன்றும் சித்த மருத்துவர்கள் சென்று அதையெல்லாம் பார்த்து வருகின்றது. தேவைப்பட்ட அந்த இலைகள் எல்லாம் எடுத்து வருகின்ற நிலையில் அங்கு காட்டுவதாக இன்றும் பயன்பாட்டுக்குரியதாக அந்த மருதமலையும் வெள்ளிங்கிரியும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நான் அந்த வழிபாட்டுக்கு போவதற்கு முன்னாடி மருதமலையினுடைய சிறப்பு என்ன, அங்கு இயற்கை வளம் எவ்வாறு சார்ந்து இருக்கிறது, அதனை எப்படி நமக்கு கச்சியப்ப முனிவர் பதிவு செய்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லிட்டு அடுத்ததாக நான் செய்திக்குள் வருகின்றேன். இந்த திருமால் மற்றவர்கள் எல்லாம் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இந்த சூர சம்மாரத்திற்கு இவர்கள் அசுரர்கள் துன்பம் செய்கின்றார்களே, இந்திரனை பதவியில் இருந்து நீக்கியாச்சு, ஜெயந்தனை சிறையில் அடைத்து விட்டார்கள், அசுரர்களுடைய கொடுமை தாங்க முடியவில்லை என்று வேண்டும் பொழுது நாரதர் வழி சொல்லுகின்றார், நீங்கள் மருதமலைக்கு வந்திருக்கின்றீர்கள், இந்த வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிவ தர்மங்கள் எப்படி வேணாலும் இருக்கு, நிறைய இருக்கு. இப்படிதான் சிவ தர்மங்கள், சிவனுக்குரிய முறைகள் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சில முறைகள் இருக்கு. அதுல நமக்கு நாரதர் காட்டக்கூடியது ஒரு 5 வகையான முறையை காட்டுகின்றார். மருதமலை முருகன் இடத்தில் நீங்கள் இது போல வழிபாடு செய்ய வேண்டும் என்பது காட்டுகின்றார். ஒன்று,
என்னன்னு சொன்னா சிவ தர்மங்கள் பல இருக்கின்றது வழிபாடு செய்வதற்கு. அதுல வழிபாடு செய்வதற்கு பூசனை மிகச் சிறந்தது. இறைவனை விரும்புவார். இறைவனை விரும்புவதற்கு என்னன்னா பல வகையாக இருந்தாலும் இறைவனுக்கு மிக மிக விருப்பமான ஒன்று பூசனை. அதனால்தான் எழில் ஞான பூசன் என்பதை சொல்லுகின்றார். அவரே பூசை செய்கின்றார் என்பது அவரே செய்வதாக எல்லாம் வரலாறு புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது 5 பயன்பாடுகள், 5 உபச்சாரங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது. அதாவது திருமாலுக்கும் மற்ற தேவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது திருமாலுக்கு நாரதர் இது போல முருகனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். இந்த வழிபாட்டு முறைதான் இன்றும் கொங்கு நாட்டில் 3 பருவ காலகட்டங்களில் இந்த வழிபாடு செய்யப்படுகின்றது, இன்றும் இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் வழிபாடு செய்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது 5 வகை சொல்லுகின்றார் அல்லவா. அதுல முதல்ல ஒரு வகை என்னன்னு சொன்னா அபிடேகம். அந்த அபிஷேகம் எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன பொருள்கள் எல்லாம் கலந்து செய்ய வேண்டும், அதுக்குரிய அளவு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒரு வகையாக நமக்கு காட்டுகின்றார். இது ஒரு முறை. அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது மனம் என்பது மனம் வீசுகின்ற பொருள்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட மனம் வீசுகின்ற பொருள் 2 வகையாக அந்த மனங்களை பிரித்து காட்டுகின்றார். மூன்றாவதாக விளக்கு வழிபாடு. விளக்கில் எவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது. அதற்கு அடுத்ததாக அர்ச்சனை செய்கின்ற முறை 4. 1 அபிஷேகம் செய்வது எப்படி, 2வது மனத்தினுடைய மனம் கொண்ட பொருள்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அது 2. 3வது விளக்கு, 4வது அர்ச்சனை எவ்வாறு செய்ய வேண்டும், 5வதாக நிவேதனம். இறைவனுக்கு நாம் பிரசாதமாக இறைவனுக்கு கொண்டு போய் வைத்த பின்னாடிதான் அது பிரசாதமாக மாறுகிறது. அப்ப நிவேதன பொருள் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது. இந்த செய்திதான் என்னுடைய தலைப்புக்கு அமைந்தது. தான் மருதமலையான் வழிபாட்டு சிறப்பு என்பது. அப்போ இந்த 5 வகையில் வழிபாடு செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு செய்யலாம். மிக பல 1000 மலர்களை கொண்டு வழிபாடு செய்யலாம். அவரவர்களுக்கு என்னென்ன முடிகிறதோ அது போன்ற வழிபாடு. ஆனால் இந்த வழிபாட்டினால் என்ன பயன் கிட்டும், இந்த வழிபாடு செய்பவர்கள் என்ன பலன் அடைவார்கள் என்பதனால், ஏன்னா திருமாலுக்கு காரியம் அங்கு நிறைவேறணும். முருகப்பெருமான் மூலமாக அசுரர்களுடைய துன்பம் நீங்க வேண்டும். அப்போ அந்த முருகப்பெருமான் எவ்வாறு காட்சி தர வேண்டும், அவர் விரும்பும் வண்ணம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு நாரதர் காட்டுகின்றார். அதுல முதல்ல அபிடேகம் என்று சொல்லும் பொழுது அபிஷேகத்துக்கு உரிய பொருள்கள் எல்லாம் என்ன என்பதை நமக்கு காட்டுகின்றார். அந்த அபிஷேகத்துக்கு உரிய பொருள்களை சொல்லும் பொழுது அதாவது சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னாடி, சூரியன் கிழக்கில் உதயம் ஆவதற்கு முன்னாடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னாடி 12 புதிய பானைகள்ல, மண் பானை, அது சால் என்பது வழக்கத்துல இருக்கு. 12 புதிய பானைகளை நீரை வடிகட்டி, புதிய தூய்மையான நீரை வடிகட்டி அந்த பானை மேல துணி கட்டிடணும், நீரை வடிகட்டிடணும். அதுக்கு மேல வடிகட்டின அந்த வடிகட்டி, அதாவது வடிகட்டுறதுக்காக ஒரு துணி வச்சிருப்போம், அது கட்டி இருக்கணும். அப்ப நம்ம அம்மையெல்லாம் வெயில் இறங்க வேண்டும் என்பதற்காக வெளியில வச்சிருப்போம் இல்லையா, மேல துணி போட்டு. அந்த மாதிரி 12 புதிய பானைகள்ல தூய்மையான நீரை உள்ள விட்டு வடிகட்டுன நீர், அதுக்கு மேல துணி போட்டு புதிய மணலை பரப்பி 12 சால்களில், சால்ங்கிறது இங்க கொங்கு நாட்டுல வழக்கம், அங்க கேட்டிருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். பானை 12 பானைகள்ல நீர் நிரப்பி மணல் மீது வைக்க வேண்டும். இது எப்பொழுதுனா சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக. ஏன் 12 பானை என்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா என்று சொல்லும் பொழுது, முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்கின்றோம். 6 முகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு கரங்கள் எவ்வளவுன்னு தெரியும், செவிகள் எவ்வளவுன்னு தெரியும், கண்கள் எவ்வளவுன்னு தெரியும். அப்போ 12 திருக்கரங்கள், 12 செவிகள், 12 கண்கள். அந்த 12 என்கின்ற அடையாளத்தை குறிப்பதற்காக தான் 12 சால்களில் நீர் வைக்கின்ற முறையை நமக்கு காட்டுகின்றார்கள். இப்போ
அந்த நீர்ல என்னென்னலாம் நம்ம போடணும். பெருமாள் கோயில தராங்க இல்லையா, அது போல அந்த நீருக்குள்ள ஏலம் போடணும். ஏலக்காய் ஏலம் போடணும். மனம் வீசுகின்ற மலர் அந்த நீருக்குள்ள நம்ம போட்டு வைக்கணும். அப்ப நீரில் முருகனுக்கு உரிய மந்திரங்கள் எல்லாம், என்னென்ன மந்திரங்கள் முருகனுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த மந்திரங்களை எல்லாம் நாம் கணிக்க வேண்டும், எண்ணி சொல்ல வேண்டும். இத்தனை முறை மந்திரம் 10 முறை சொல்லலாம், 6 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம், அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் சொல்லலாம். அப்போ இது ஒரு வகை. அப்போ அந்த பானையில் எவ்வாறு நீர் எடுத்து வைப்பது, அந்த நீர் எப்படிப்பட்ட நீராக இருக்க வேண்டும், மனம் வீசுகின்ற மலராலும் ஏலக்காயாலும் நிறைந்த நீராக இருக்க வேண்டும். 12 பானைகளில் வைக்க வேண்டும். ஒன்று. அதற்கு அடுத்ததாக அந்த அபிஷேகத்துக்கு நீர் தயார் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும், பஞ்சாமிர்தம். பஞ்ச அமிர்தம், பழனின்னு சொன்னாலே பஞ்சாமிர்தம் தான் நினைவில் வரும். ஆனா அங்க நம்ம நம்ம வசதிக்கு ஏற்ப இறைவன் உண்கின்றார என்னவோ நம்ம கல்கண்டு போடுறோம், பேரிச்சம்பழம் போடுறோம் எல்லாம். ஆனா இங்கு சொல்லக்கூடிய பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். 5 அமிர்தம் இங்கு சேர்க்கப்படுகிறது. 5 அமிர்தம் என்னன்னு சொன்னா 1000 வாழைப்பழம். வாழைப்பழம் 1000 பழங்கள் இருக்கணும். 1000 வாழைப்பழங்கள். அதுக்கு எத்தனை பால் சேர்த்தணும்னு சொன்னா 6 படி பால் சேர்த்தணுமா. 6 படி பால். அந்த பால் எதுனா பசுவின் பாலாக இருக்க வேண்டும். பசுவின் பாலாக இருக்கணும். 6. அப்ப 1000 வாழைப்பழங்கள், 6 படி பசுவின் பால். அதுக்கு அடுத்தது தேன் சேர்த்தணும், நெய் சேர்த்தணும், சர்க்கரை சேர்த்தணும். அப்ப தேனும் நெய்யும் சர்க்கரையும் எப்படின்னா ஒவ்வொன்றும் தேன் 2 படி, நெய் 2 படி, சர்க்கரை 2 படி. அப்போ வாழைப்பழம் சேர்த்திய வாழைப்பழம், அடுத்தது பால், தேன், நெய், சர்க்கரை. அப்போ இந்த 5, இந்த 5க்கும் பஞ்ச அமிர்துன்னு பேரு. திரு அமுது, பஞ்சாமிர்தம் போல பஞ்ச அமிர்து. அப்போ அபிஷேகத்துக்கு இந்த 5 பொருளும் கலந்து தயாராக ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றா உங்க கண்ணுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது வரணும். நீங்களா ஒரு முருகன் பெருமானுக்கு முன்னாடி ஒரு பானையில 12 பானையில தண்ணி வைத்தாச்சு. அதற்கு அடுத்தது ஒரு பாத்திரத்துல பஞ்சாமிர்தம் வைத்தாச்சு. இந்த 5 அமிர்தம் எத்தனை அளவுன்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்ததாக வரும் பொழுது அபிஷேகத்துக்குரிய பொருள்கள் எல்லாம் வைக்கணும். சிறந்த பால் வச்சிருக்கணும். அது அல்லாமல் தேன் வேணும், தேன். அதுக்கு அடுத்ததாக இளநீர் வைக்கணும். இளநீர் 3 விதமான இளநீர்களை சொல்லுகின்றார்கள். நம்ம ரோட்ல எல்லாம் இந்த வியாபாரம் செய்யும் பொழுது நம்ம பார்த்திருக்கோம். பச்சை நிறத்துல இளநீ இருக்கும், சில இளநீ மஞ்சள் நிறத்துல இருக்கும், சில இளநீ செம்மையான நிறத்துல இருக்கும். செவ்விளநீர், பச்சை இளநீர், அடுத்தது மஞ்சள்ல இருப்பதுதான் மிக மிக சிறப்பாக கருதப்படுகிறது. அதுக்கு கவுளி பாத்திரன் பேர், கவுளி இளநீர். அப்போ இந்த 3 இளநீர்களையும் நாம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக என்னன்னா இதையெல்லாம் என்ன செஞ்சிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வெள்ளி பாத்திரத்துல பக்கத்துல நம்ம இது கலந்து வச்சிருக்கோம். அப்போ மேல பஞ்சாமிரத்தை எல்லாம் கலந்து ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கத்தில் இதற்குரிய ஒரு பொருள் எல்லாம் வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு வரை சொல்றாரு. இப்ப நம்ம பால் அபிஷேகம் செய்யறோம். நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். பிரதோஷத்துக்கு மத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பால் கொண்டுட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல ஊத்தி அப்படியே எடுத்து ஊத்துறாங்க. அதே மாதிரி தயிரா இருந்தாலும் சரி. ஆனா இளநீக்கு மட்டும் ஆசிரியர் ஒரு மரபு சொல்கின்றார். அந்த இளநீ கொண்டுட்டு பார்க்கும்போது ஒரு 1000 இளநீர் வைங்களேன். அந்த 1000 இளநீர்ல அபிஷேகம் பண்றதுன்னு சொன்னா 1000 இளநீயும் தனித்தனியா பொத்து ஒவ்வொரு இளநியாக தான் அபிஷேகம் பண்ணணும். இந்த பாலையும் தயிரையும் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒன்னா ஊத்தி அபிஷேகம் செய்வது போல இளநிய அபிஷேகம் செய்யக்கூடாது. இளநிய தனித்தனியாக ஒவ்வொன்றாக தான் அபிஷேகம் செய்ய வேண்டும். இன்றெல்லாம் பாத்தீங்கன்னா அது பிரதோஷ நாளும் சரி, அதை விட சனி பிரதோஷம் வந்ததுன்னு சொன்னா 1000 2000 இளநியெல்லாம் அங்க நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு இளநியாக தான் எடுத்து அதன் மீது ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மரபு காட்டப்படுகிறது. அப்போ 5 அமிர்து பஞ்சாமிர்தம் சொல்லியாச்சு. அடுத்தது பால் அங்கு சொல்லுகின்றார், தேன், இளநீர்.
இதுக்கு அடுத்ததாக மணமான மனம் வீசுகின்ற சந்தன குழம்பு, சந்தன கட்டையில அரைக்கின்ற அந்த குழம்பு, நல்ல மனம், எந்த சென்டெல்லாம் போடக்கூடாது, நல்ல சந்தன குழம்பு. இதெல்லாம் என்னன்னா இது எல்லாம் கலந்து ஓங்காரத்தின் உட்பொருளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இதையெல்லாம் நீராட்ட வேண்டும். இதனை எல்லாம் திருமஞ்சனம் ஆட்ட வேண்டும் என்ற செய்தியை நமக்கு காட்டுகின்றார் கச்சியப்ப முனிவர். நீராடும் பொழுது இடையில இடையில அப்படியே எண்ணெயே ஊத்திட்டு இருந்தாலும் சரி, பால் ஊத்திட்டு இருந்தாலும் சரி, தேன் ஊத்தினாலும் சரி, நெய் ஊத்துவதாக இருந்தாலும் சரி, சந்தனம் ஊத்துவதாக இருந்தாலும் சரி, இடையில் இடையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சங்கின் மூலமாக திருமஞ்சன நீரை இடையில இடையில அந்த சாமிக்கு நாம் ஊற்ற வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றார். இந்த செய்திக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த 5 உபச்சாரம் சொன்னார் இல்லையா, அபிஷேகம் ஒன்று, மனம் வீசுகின்ற பொருள் ஒன்று, விளக்கு, இந்த மாதிரி அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த உபச்சாரத்துல அபிஷேகம் தான் இறைவனுக்கு மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை நமக்கு காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக மனம் என்பது விரை என்று நமக்கு பதிவு செய்கின்றார். விரைனா மனம் வீசுகின்ற பொருள்கள். என்னென்ன மனம் வீசுகின்ற பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது மேற்பூச்சாக முருகப்பெருமானுக்கு என்ன வீசப்படுகிறது, என்ன பூசப்படுகிறது என்று பார்க்கின்றார். அதுல 2 வகையா பிரிச்சுக்கிறார். மனம் வீசுகின்ற அந்த பொருள்களை 2ஆ பிரிக்கும் பொழுது மேற்பூச்சுக்காக என்னென்ன நமக்கு காட்டுகின்றார் என்றால் பன்னீர் 1, 2வது பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, அப்புறம் குற்றம் இல்லாத கோரோசனை, மாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள், மாட்டினுடைய பையிலிருந்து, பித்த பையிலிருந்து எடுக்கக்கூடியது கோரோசனை. அதுக்கு அடுத்ததாக புணுகு, இதுவும் ஒரு பூனையிலிருந்து எடுக்கக்கூடியத கழிவுதான், அது புணுகு என்று இருக்கக்கூடியது. அடுத்தது கஸ்தூரி மான், அதிலிருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான் கஸ்தூரி என்பது. இதெல்லாம் நல்ல மனம் வீசக்கூடிய பொருள்கள். இந்த புணுகு என்பதும் கஸ்தூரி என்பதும் இன்றும் மலர் விற்கக்கூடிய மலர் அங்காடிகள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சவ்வாது என்பது. இந்த 7 பன்னீரும், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, குற்றம் இல்லாத மனம் வீசுகின்ற கோரோசனை, அதுக்கு அடுத்தது புணுகு, கஸ்தூரி, சவ்வாது, இவையெல்லாம் கலந்து பொருள்கள். இந்த 7ம் கலந்து, இந்த 7ம் கலந்த பொருள்களை இன்னொரு பொருளோடு கலக்கணும். இன்னொரு பொருள் என்னன்னு சொன்னா சந்தனம். அந்த சந்தனத்துல பாருங்க, அது வெள்ளை சந்தனமா, சிவப்பு சந்தனமா, அதெல்லாம் இல்ல. அவர் சொல்லுவது மலாக்கா சந்தனம். அந்த மலாக்கா சந்தனத்தோடு இந்த 7 பொருள்களையும் நாம் கலக்க வேண்டும். இந்த 7 பொருள்களும் கலந்து நினைச்சு பாருங்க. சொல்ல போனா அந்த புணுகு வாசமே, ஜவ்வாது வாசமே அவ்வளவு அருமையான மனமா இருக்கும். பக்கத்துல நிக்கவே முடியாது. யாராவது அது பூசிட்டு அந்த பக்கம் போனா திரும்பி நம்மளை பார்க்க வைக்கும். அப்போ இத்தனை பொருள்களையும் இந்த 7 பொருள்களோடு மலாக்காய் சந்தனத்தையும் கலந்து முருகனுடைய உருவம், அதாவது உச்சி முதல் திருவடி வரை, பாதம் வரை அவருடைய உருவம் மறையும் அளவுக்கு எல்லாம் அப்படியே இந்த திரவியங்களால், பன்னீராலும், கற்பூரத்தாலும், குங்குமம் பூவாலும், கோரோசனை, புணுகு, சவ்வாது, கஸ்தூரி, மலாக்கா சந்தனம், இவையெல்லாம் கலந்து திரவியங்களாக முருகப்பெருமானுக்கு உருவம் தெரியாத அளவுக்கு அப்படியே நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். இது மேல பூசுவது. இப்போ இந்த மேல பூசுவது, வழிபாடு செய்வது என்பது நாம 2 விதமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒண்ணு சந்தனத்தை கரைச்சு மேல ஊத்துவோம், அப்புறம் பாத்தீங்கன்னா தேனை ஊத்துவோம், பன்னீரை ஊத்துவோம். ஆனா இங்கு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, இது அப்படியே மேல முருகன் பெருமான உச்சியிலிருந்து கீழே பாதம் வரை அப்பிறது, அதாவது பூசி விட்டுறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழனியில ராக்கால பூஜைக்கு போனா அங்க இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய உடம்புல அந்த சந்தனத்தை அப்படியே பூசிடுவாங்க. இரவு நேரத்துல அந்த சந்தனத்துல பூசிட்டு அதிகாலையில பூஜைக்கு போகும் பொழுது காலையில அந்த சந்தனம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இந்த கருப்பு திராட்சை சாப்பிட கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்க. ஏன்னா அந்த இரவுல முருகப்பெருமான் மீது பூசப்பட்ட அத்துணை சந்தனமும் நவபாசானத்தால் செய்யப்பட்டதனால அதுல இருக்கக்கூடியது அத்தனையும் இந்த சந்தனத்தை ஈர்த்து கொள்கிறது. சந்தனம் அதை எடுத்துக்கொள்கிறது. அது கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். காலையில அதை நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இங்க இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு இந்த 8 பொருள்களும் என்ன செய்கின்றார்கள் என்றால்
உச்சியிலிருந்து திருவடி வரைக்கும் முழுவதும் அப்படியே அப்பி விடுகின்றார். அப்போதெல்லாம் உருவமே தெரியாத அளவுக்கு எப்படி மஞ்சள் காப்பு போடுறோம் அந்த மாதிரி முழுவதும் இந்த 8 பொருட்களும் அங்கு பூசி அப்பி விடுவதாக ஒரு பகுதி அமைகின்றது. இது ஒரு மனம். இதுக்கு அடுத்ததாக 2 வகையான மனத்தை சொல்லுகின்றார். இது மேலே பூசுகின்ற ஒரு மேற்பூச்சு மனம். அடுத்ததாக இன்னொரு மனம் சொல்லுகின்றார். அது என்னென்ன என்று சொன்னால் மலர்களை சொல்லுகின்றார். அந்த மலர்கள் நமக்கு 7 வகையான மலர்கள் சொல்லுகின்றார். அந்த மலர் முல்லை மலராக இருக்கணும். அடுத்தது இருவாச்சி. இருவாச்சி என்பது மலர்கள்ல ஒரு வகை. அது சொல்ல போனா இருளில் மனம் வீசுவது, அதுதான் இருள் நாசிதான் நம்ம இருவாச்சின்னு சொல்லிட்டோம். இருளில் மனம் வீசுவது, இருள் நாரினே பேரு. அப்போ நல்ல மனம் அது இரவுல வீசும். அப்போ முல்லை மலர், இருவாச்சி மலர், பிச்சிப்பூ, மல்லிகை, அதற்கு அடுத்ததாக பன்னீர், மறுக்கொழுந்து, இந்த வெட்டிவேர், இந்த மலர்களை எல்லாம் என்ன செய்யணும்னா இறைவனுடைய முருகப்பெருமான், அதாவது மருதமலையில் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருமேனியே தெரியாத அளவுக்கு இந்த மலர்கள் 7 மலர்களையும் சேர்த்து தொடுத்து மாலைகளாக இறைவனுடைய உருவம் தெரியாத அளவுக்கு முருகப்பெருமானுக்கு சாத்த வேண்டும். இது இன்றும் நடக்கிறதா என்றால் இன்றும் அந்த காலகட்டங்களில் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பருவங்களில் இந்த வழிபாடு நடைபெறுகின்றது. இது பேரூர் ஆதீனத்தாலும் செய்யப்படுகிறது. சில அமைப்புகளாலும் இந்த வழிபாடு குறிப்பிட்ட காலங்களில் செய்யப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு நான் அபிடேகம் எவ்வாறு செய்கின்றார்கள் என்பது சொல்லிட்டேன். அதற்கு அடுத்ததாக மனம் வீசுகின்ற அந்த பொருள்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு, மேல் பூச்சிக்கு என்னென்ன பொருள்கள், அடுத்தது மலர்களாக என்னென்ன பொருள்கள் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக அங்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக விளக்கு, 3வது உபச்சாரம். விளக்கு முதல்ல அபிடேகம், 2வது மனம் வீசுகின்ற பொருள்கள், 3வது விளக்கு. விளக்கு எப்படி எல்லா கோயிலையும் விளக்கு வைக்கிறதான, அது என்ன மருதமலை கோயிலுக்கு மட்டும் விளக்கு என்பது என்ன சிறப்பு, எல்லாத்துக்கும் வைக்கிறதான அப்படின்னு சொன்னா இல்ல. இங்க முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடிய விளக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு படி நெய் கொள்ளளவு உள்ளுக்குள்ள அந்த விளக்குல ஊத்துனோம்னா ஒரு படி நெய் அதுக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கணும். அந்த மேல ஊத்துற எண்ணெய் ஊத்துறோம் இல்லையா, அது ஒரு படி நெய் இருக்கணும். அந்த நெய் எப்படிப்பட்ட நெய்யாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் காராம் பசுவாக இருக்கணும். அதுல இருந்து வந்திருக்கணும், அதுல இருந்து எடுத்தப்பட்ட நெய்யா இருக்கணும். அப்படி ஒரு வேளை காராம் பசு இல்லை என்றால் என்ன செய்யலாம்னா கபிலை பசு இருக்கும். அதுவும் இல்லைன்னா வேற தூய்மையான பசு. ஆனா இந்த பசுல இருந்தா எடுக்கப்படக்கூடிய நெய்யினை அங்கு சுத்துகின்றார். நமக்கு சில சூழல கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், அப்ப நம்ம நினைச்சிட்டே வருத்தப்படுவோம் இல்ல. அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு ஆசிரியர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ ஒரு படி நெய் கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த விளக்கு இருக்க வேண்டும். அது உயரம் எப்படி இருக்குன்னு சொன்னா மருதமலையில இருக்கின்ற முருகப்பெருமானுடைய கண்கள் அப்படியே நேரா எப்படி பார்க்குமோ அந்த பார்க்கின்ற பார்வை வரைக்கும் இந்த விளக்கு உயரமா இருக்கு. இப்போ இது இருக்கானா இருக்கு. மிகப்பெரிய வெள்ளியில முருகப்பெருமானுடைய பார்வை பார்க்கின்ற அளவுக்கு உயரமான வெள்ளி விளக்குகள் அங்கு இருக்கு. அப்போ இது இந்த பூஜையின் பொழுது இது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த விளக்கு நெய் எத்தனை படி என்பது சொல்லிட்டாரு. அப்போ கண்கள் பார்க்கின்ற அளவுக்கு அந்த உயரம் இருக்க வேண்டும். வெள்ளியால் செய்யப்பட்ட 2 விளக்குகள் அங்கே இருக்க வேண்டும். அப்போ 2 பக்கமும் அது வைக்கப்படுகிறது. நெய் என்பது சொல்லிட்டாரு, என்னென்ன பசுல இருந்து நாம எடுக்க வேண்டும். காராம் பசுவா இருக்கலாம், இல்லாட்டி கைவுளை ஆக இருக்கலாம். அப்ப திரை என்ன திரையாக இருக்கு. இன்னைக்குதான் நிறைய சோதிடர்கள் சொல்ல நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற உண்மையானது என்னன்னு தெரியாமையே. அப்போ அந்த வகையில பார்க்கும் பொழுது என்ன திரி போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது செம்பருத்தி. செம்பருத்தினா நீங்க இப்ப இருக்கிற முடிக்கு போடுற அந்த செம்பருத்தி கிடையாது. இது பஞ்சிலேயே செம்மையான பஞ்சு, அதாவது வெண்மை நிறம் பஞ்சு போலவே பருத்தியில செம் கலர்ல பூக்கக்கூடிய பீட்ரூட் நிறமா இருக்கும். அப்படி பூ பூக்கும் செம்பருத்தி. காட்டன் பஞ்சு, அந்த பஞ்சுல அந்த செம்பருத்தியில இருக்கின்ற வகை, அது ஒரு வெரைட்டி பஞ்சுல, அது ஒரு வகை வெள்ளை பருத்தி செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பருத்தியில இருக்கின்ற பஞ்சு, அந்த பஞ்சு வெண்மை நிறமாக இருக்கும். அதுல இருந்து திரி எடுக்கணும். அப்போ சாதாரண பஞ்சு வெண் பஞ்சு கிடையாது.
செம்பருத்தி பஞ்சுல இருந்து நம்ம வந்து திரி எடுக்கணும். அந்த திரி வந்து எப்படி இருக்கணும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அளவு சொல்லியிருக்காங்க. என்ன அளவுனா கை விரலுடைய பருமன் அளவுக்கு, அப்படி அந்த அளவுக்கு தடிமனா இருக்கணுமா. கை விரல் அளவுக்கு திரி வந்து பருமனாக தடிமனாக இருக்க வேண்டும். அப்ப திரியினுடைய நுனி எப்படி நாம விளக்கு ஏற்றும் பொழுது அந்த திரியினுடைய நுனிக்கு என்ன செய்யறோம்னா கற்பூரம் அங்க வச்சிருக்கணும். கற்பூரம் பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமா எண்ணெயில ஊறுனா எரியாது. அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா கற்பூரத்தை கொஞ்சம் நுணுக்கி அந்த திரியில நம்ம வைக்கிற பழக்கம் இருக்கு. அப்ப கற்பூரத்தை அதன் மீது வைக்க வேண்டும் என்று அப்ப விளக்கை ஏற்றணும். அப்ப விளக்கை ஏற்றும் பொழுது எரியும் பொழுது அந்த உயரம், அந்த ஜோதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய 12 விரல் அளவினுடைய உயரத்துக்கு அது வந்து எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அண்ணாமலையாருடைய கோயில்ல தீபம் வைக்கும் பொழுது எப்படி எரியுதுன்னு பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய காடா துணி திரி எவ்வளவு நெய்யி அதுக்குள்ள ஊத்துறாங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு அளவு சொல்லியிருக்காங்க. அப்ப 12 விரல் அளவு உயரம் அது எரிய வேண்டும். எப்பொழுது எரிய வேண்டும் என்று சொன்னா இந்த வழிபாடு செய்யும் பொழுது இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் 2 நேரம் இவ்வாறு எரிய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறார். இது அப்போ நம்ம வந்து அபிஷேகம் பார்த்துட்டோம். அடுத்தது மனம் வீசுகின்ற பொருள்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிட்டாரு. அதற்கு அடுத்து விளக்கு எதுல அமைந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். நம்மனால அப்ப வெள்ளியில விளக்கு போட முடியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு சொல்லுகின்றார். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்ப வந்து திரி வந்து இதுக்கு வந்து செந்தாமரையில வைத்த அந்த நூலால் செய்யப்பட்ட தாமரைப்பூ, செந்தாமரைப்பூ அதுல இருந்து எடுக்கப்பட்ட திரியாக இருந்தால் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்கின்றார். பச்சை கற்பூரம் நமக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் ஆரத்தி எடுக்கக்கூடிய அந்த கற்பூரத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லுகின்றார். வெள்ளி விளக்கு கிடைக்கல, வெள்ளி விளக்கு வைக்க முடியல என்னால அப்படின்னு சொன்னா வெங்கலத்தாலும் வைத்துக் கொள்ளலாம். வெங்கலம் இல்லை என்று சொன்னா அப்ப நீங்க எண்ணெய் நெய் இதுதான் அப்படிங்கும் பொழுது அந்த மரபு இதில் வைத்தால் சிறப்பு. ஒருவேளை இது இல்லை என்று சொன்னால் அதுக்கு மாற்று ஏற்பாடாக நல்ல பசுவிலிருந்து நெய் எவ்வாறு சொல்லுகின்றாரோ அதே போல இந்த விளக்குக்கும் நமக்கு சொல்லுகின்றார். வெள்ளி இல்லை என்றாலும் வருத்தப்பட வேண்டாம், வெண்கலம் இல்லை என்றாலும் 2 விளக்கு தான், அதுவும் இல்லை என்றாலும் வருத்தப்படாத. ஏன்னா முருகனுக்கு ஒரு விளக்கு வைத்தா போதும். அது முன்னாடி ஒரு விளக்கு வச்சிருக்கணும். விளக்கு வைப்பது ஒரு மரபு. இன்னென்ன பொருளை வைக்கணும், இந்த பொருள் வைக்க முடியலையே என்று நீ வருத்தப்படாதே. ஆனா இந்த பொருளை தான் வைத்து இன்றும் வழிபாடு செய்து வருகிறார்கள். இதுக்கு அடுத்ததாக அர்ச்சனை என்பதை சொல்லுகின்றார். அப்போ ஓங்கார வடிவனாக இருக்கின்ற இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். எதுல அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னா செந்தாமரை பூவுல 1000 நாமங்களை சொல்லி முருகப்பெருமானை நம்ம போற்ற வேண்டும். அப்போ செந்தாமரை மலர்ல செய்யலாம், இல்லைன்னா துளசியில வெண் துளசியில நம்ம செய்யலாம், அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வில்வ இலையில நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். அவரவர்களுக்கு என்னென்ன முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் எதுவோ அதன் வழியாக நாம் அந்த மந்திரத்தை சொல்லி முருகனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்ததாக நிவேதனம், சர்க்கரை பொங்கல். முருகப்பெருமானுக்கு எப்படி சர்க்கரை பொங்கல் செய்ய வேண்டும்? அபிஷேகத்துக்கு அளவு சொல்லிட்டாரு, எத்தனை பால், எத்தனை வாழைப்பழங்கள், எத்தனை நெய், சர்க்கரைங்கிற மாதிரி நிவேதனத்துக்கும் அளவு சொல்லுகின்றார். நல்ல பால் நிறம் போன தூய்மையான, பால் நிறம் போன்ற தூய்மையான பச்சரிசி 1 படி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ 1 படி பச்சரிசிக்கு 3 படி பால் ஊத்த வேண்டும். 3 படி பால். அப்போ 1 படி பச்சரிசி 3 படி பால் ஊத்தி அதுல 1/4 படி பசு நெய் ஊற்ற வேண்டும். பசு நெய்க்கு அடுத்ததாக சர்க்கரையும் அடுத்தது சர்க்கரை வந்து களைஞ்சு சொல்லிட்டாரு, அந்த காலத்தில் வழக்கம் 160 களைஞ்சு. அப்புறம் ஏலக்காயும் சுக்கும் வந்து ஒரு வீசம் படி நம்ம போட வேண்டும் என்பது சொல்லிட்டு இது கூட நீங்க ஒரு தேங்காயை நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். இவற்றால் அந்த பொங்கலை நம்ம செய்ய வேண்டும். அப்போ பொங்கலுக்கு என்னென்ன போட வேண்டும் என்கின்ற பொருள்கள் அளவு முறையின்றெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, யூடியூப்ல என்னென்னலாம் பொருள்கள் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி அவர் அளவு சொல்லிட்டாரு. அந்த அளவு வண்ணம் இந்த இவ்வாறு
பொங்கல் செய்ய வேண்டும். அப்போ இந்த பொங்கலை பக்குவமாக செய்து முடித்த பின்னாடி பச்சை நிறம் கொண்ட வாழைப்பழங்கள் 15 அந்த பொங்கலோடு நம்ம நைவேத்தியத்துக்கு கலந்து வைக்க வேண்டும். அப்போ விண்ணோர்கள் எல்லாம் விரும்புகின்ற நிலையில அர்ச்சனை செய்ய வேண்டும். முருகனுக்கு இந்த நைவேத்தியத்தை, பிரசாதத்தை, நிவேதியத்தை நாம காட்ட வேண்டும். அப்போ இவ்வாறு காட்டுகின்ற 5 பொருள் ஆயிடுச்சு. இல்ல நமக்கு சுருக்கமாக அர்ச்சனை சொல்லிட்டார். அப்போ இந்த 5 உபச்சாரங்களும் ஆண்டுக்கு நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 முறை செய்ய வேண்டும். 2 முறை என்னென்ன காலகட்டங்களில் என்று சொல்லும் பொழுது பின்பணி காலம். பின்பணி காலம் என்பது மாசி பங்குனி. அதுக்கு அடுத்தது இளவேனில் காலம் சித்திரை வைகாசி. முதுவேனில் காலம் என்று சொல்லும் பொழுது பங்குனி ஆடி. அப்போ மாசி மாசி சித்திரை வைகாசி ஆணி ஆடி. மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி. இந்த 2 மாதங்கள் நமக்கு ஒரு கால பருவ காலங்கள். இதுல நம்ம 3 பருவ காலங்களுக்கு ஏற்றவரை 3 முறையாகவும் நம்ம செய்யலாம். இல்ல நம்மனால முடியலன்னு சொன்னா 2 பருவ காலங்களில் நாம் இதனை செய்யலாம். இதனை செய்தால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது செய்வதற்கும் சொல்லிட்டார் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பது. இது நம்ம முருகனை வழிபாடு செய்யும் பொழுது கூட ஒருவன் இது ஒரு மண்டலம் நமக்கு 48 நாட்கள் சொல்லி இருக்கிறோம். அப்படிதான் நம்ம வைத்து கொண்டு வருகின்றோம். அப்ப 16 மண்டலங்கள் ஒருவன் செய்தால் அவன் இந்த பிறவிலேயே அவன் வேண்டியது அவன் அடைவான். அவனுக்கு வறுமை வாராது என்பதை நமக்கு காட்டுகின்றார். அப்போ பொருள் வளம் மற்றவர்கள் எல்லாராலும் இது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா எல்லாராலும் அது முடியாது. நமக்கு இப்போ கொரோனா காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயுமே நமக்கு இறைவனுடைய வழிபாட்டுல செய்வதற்கு மலர்கள் வாங்க முடியல, ஒண்ணு இல்ல. பாத்தீங்கன்னா நிறைய அடியார் பெருமக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வீட்டுல இருந்த கருவேப்பிலை இலையும் பச்சை இலை ஒண்ணு வேணும், கொத்துமல்லி இலையெல்லாம் வச்சு நாங்க முருகப்பெருமான் இறைவனை வழிபாடு செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்கவில்லை என்றால் நம்ம திருமூலத்துக்கு தான் போகணும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீ உன்னோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ப 1000 மலர், எத்தனை மலர்கள் போட்டு வழிபாடு செய்யலாம். முடியலையா வருத்தப்படாத. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் போடு, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீ சாப்பிடுறதுக்கு உட்காரையா ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு இடத்துல ஒருத்தருக்கு குடு. இதுதான் வினோபா எடுத்து சர்வோதயத்துல வீடு தோறும் இல்லங்கள் தோறும் ஒவ்வொன்னா கொண்டுட்டு போறோம், வீதிகள் தோறும். அதே மாதிரி இல்லங்கள் தோறும் உணவு உண்ணும் பொழுது அந்த வினோபா அவர்கள் காந்தியினுடைய சீடர் அவர்கள் சர்வோதய சங்கத்துல ஒரு பானை கொடுத்துருவாங்க. நம்ம உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து கொண்டு போய் சமைக்க போகும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து கொண்டு போய் அந்த பானையில போட்டணும். அப்போ 1 மாசத்துக்கு ஒரு பிடி என்று சொல்லி 30 நாளுக்கு அது ஒரு சேர்ந்து வரும். அப்போ அது வாங்கி கொண்டு செல்லுகின்ற மரபு இன்றும் இங்க பகுதியில இருக்கு. அந்த மாதிரி அது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு அது கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சில வீடுகள்லையும் இது போல பழக்கங்கள் இருக்கு. நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம எடுத்துக்கொண்டு போய் அது யாருக்காச்சும் முடியாத ஏழை எளிய மக்களுக்கும் அந்த அரிசி கொடுக்கின்ற முறையும் இருக்கின்றது. நிறைய இந்த மாதிரி எல்லாரும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இது முடியல அப்படின்னு சொன்னா அந்த எப்படி திருமூலர் சொன்ன மாதிரிதான் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அப்ப யாவருக்குமாம் எனது பிறருக்கு இன்னுரை தானே, எல்லாருக்கும் ஒரு சின்னதா இனிமையாக பேசிட்டு போகலாம் என்று எளிய வழிபாட்டை மக்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கூறியிருக்கின்றார். அதே மாதிரி நாளை இதையெல்லாம் செய்ய முடியலனா வருத்தப்படாத என்று சொல்லி என்ன பண்றாருன்னா, இதையெல்லாம் நீ செய்தாய் என்று எண்ணிக்கொண்டு ஒரு ஓரத்தில் அமர்ந்து கோயில் அமர்ந்து முருகனை தியானம் செய்து உன்னுடைய முறைக்கு ஏற்ப நீ முருகனை வழிபாடு செய்து வர வேண்டும் என்பதை ஆசிரியர் நமக்கு காட்டுகின்றார். அப்போ இது ஒரு இடத்துல நமக்கு ஒரு சின்னது ஒன்று நினைக்க வேண்டும். ஒரு பூசலார் நாயனார் அரசனும் கோயில் கட்டுறாங்க. அவருக்கு பூசலாருக்கு முடியல, ஆனா மனதுக்குள்ள கோயில் கட்டி கொண்டு வருகின்றார். முத நாள் அஸ்திவாரம் தோன்றாரு, அடுத்த நாள் கல்லு வைக்கிறாரு, அடுத்த நாள் ஒவ்வொன்னா வீடு எப்படி கோயில் எப்படி கட்டுறாங்களோ அதே மாதிரி தன் மனதுல கட்டுகின்றார். யாருக்கும் தெரியாது. மனதுக்குள் உள்ள கோயில உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பதாக அவர் கட்டி கொண்டு வருகின்றார். அரசன் செய்வது எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனா இறைவன் குடி ஏறுவது
எந்த இடம் சொன்னா அரசன் கட்டிய கோயில் அல்ல, மனதுக்குள் கட்டிய கோயில். அப்ப எளிமை என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பூசலார் எளிவந்த பிரானாக சிவபெருமான் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பூசலார் நாயனார் உள்ளத்தில் கட்டிய கோயில். அதே போலதான் இந்த வழிபாட்டிலும் நமக்கு கச்சியப்ப முனிவர் சொல்லுகின்றார், இதெல்லாம் இல்லைன்னா வருத்தப்படாத. விளக்கு வைக்க முடியலையா, அபிஷேகம் செய்ய முடியலையா, பல்வேறு வகையான மலர் உன்னால செய்ய முடியலையா, நிவேதனம் செய்ய முடியலையா, ஒண்ணும் வேண்டாம். உனக்கு சாமி பத்தி தெரியும், சாமி எப்படி எல்லாம் சொல்லலாங்கிறது தெரியும். அப்ப மந்திரத்தை சொல்லு. ஒரு இடத்துல நீ இது வாரெல்லாம் செய்தா என்று மனதுல எண்ணிக்கொண்டு நீ முருகப்பெருமானுடைய நாமங்களை எண்ணிக்கொண்டு இருந்தாலே உனக்கு இந்த வழிபாடு செய்த பலன் கிட்டும் என்பதை நமக்கு சொல்லுகின்றார் கச்சியப்பர். மிக அருமையான ஒரு பகுதியாக இங்க மருதுவரை படலத்தில் இங்கு இருக்கின்ற மக்களால் குறிப்பிட்ட இந்த பகுதியில் குறிப்பிட்ட சில அமைப்புகளாலும் சில ஆதீனங்களாலும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்யப்பட்டு வருகிறது. இதே முறையில, இதே வெள்ளி விளக்குல, இதே பால்ல இங்கு சொல்லப்பட்ட அத்துணை மலர்கள் அங்கு வைக்கப்பட்டு இறைவனுக்கு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இது கேட்டால் என்ன, இந்த வழிபாட்டினால என்ன என்று சொல்லும் பொழுது, இந்த வழிபாட்டை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாரதர் திருமாலுக்கு சொல்ல, உடனே திருமால் மகிழ்ந்து தன்னிடம் இருக்கின்ற அத்துணை தேவர்களுக்கும் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். எல்லாரும் இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கின்றார்கள். செய்து முடித்ததும் இது போல ஒரு வழிபாடு செய்கின்றார். வழிபாடு செய்து முடிக்க முருகப்பெருமான் அங்கு காட்சி கொடுக்கின்றார். அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்களுடைய துன்பம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் பின்பு மருதமலையில் எழுந்தருளி இருக்கின்ற இந்த முருகன் இங்கு 6 நாட்களும் சென்று அந்த வரலாறு திருச்செந்தூரில் எவ்வாறு நடந்ததாக சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி இந்த காப்பியமும் இந்த புராணமும் அந்த 6 நாட்களும் தன்னுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு முருகன் மிகப்பெரிய ஒரு போரில் செய்து வெற்றி கண்டான் என்பதாக கண்டு அந்த ஜெயந்தனை சிறையில் இருந்து மீட்டு இந்திரனுக்கு அந்த பதவி கொடுத்தார் என்பது எல்லாருக்கும் நம்ம சூரசம்ஹார நாளைக்கு சாயங்காலம் எல்லாரும் பார்ப்போம். அது நிகழ்ச்சி இங்க நடந்ததாக போல ஒரு வரலாறு நமக்கு சொல்லி செல்லினோம். புராண நிகழ்ச்சி இந்த ஊர்ல தான் நடந்தது. முருகன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் அந்த நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சி எல்லா தலங்களிலும் நடைபெறுகின்றது. அப்போ இந்த வரலாறு சொன்னவர்கள், கேட்டவர்கள், கேட்பதற்காக துணை நின்றவர்கள், இவர்கள் எல்லாம் என்றும் அவர்கள் வளமாக வாழ்வார்கள், செல்வங்கள் அடைவார்கள். எந்த நிலையிலும் அவர்கள் என்ன எண்ணுகின்றார்களோ இந்த பிறப்பிலேயே அவர்கள் முக்தி பேற்றினை அவர்கள் அடைவார்கள். எந்தவித துன்பங்களும் அவர்கள் அடைய மாட்டார்கள் என்பதாக நமக்கு இந்த புராணம் சொல்கின்றது. பயன், இறைவனை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன பலன் கிட்டும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அது நாளை நடைபெற இருக்கின்றது. தினந்தோறும் இந்த 6 நாட்களும் இந்த 5 நாட்கள் விரதம் இருந்தவர்கள், நாளை விரதம் இருந்து நாளையே முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், இல்ல திருமணம் பார்த்துதான் முடித்துக் கொள்ளக்கூடிய அத்துணை முருக பக்தர்களும் விரதம் இருக்கக்கூடியவங்க இருந்தவங்க, இல்ல எங்க நாள் முடியல, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்க முடியும் என்று எண்ணுகின்றவர்கள், யாரெல்லாம் என்னென்ன எண்ணி விரதம் இருந்தோமோ அவர்கள் அத்துணை பேருக்கு முருகப்பெருமான் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.